எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பொள்ளாச்சியில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஊரில் திருவிழா சாட்டிட்டாங்க. பூவோடெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை போய் பூவோடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காலையில் சீக்கிரமே கிளம்பி போயிட்டோம். கோயில் ரீச் ஆனால் யாருமே இல்லை. அப்புறம் அவங்க வந்து போயிட்டு ஒரு 6:50 கிட்ட வர சொன்னாங்க. ஆனால் வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அம்மா வெயிட் பண்ணலான்னு சொன்னாங்கன்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் காப்பு கட்டுறது கேட்டால் மேரேஜ் ஆனவங்க தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பூ மட்டும் வச்சுக்கோங்க, மாலையும் வேணான்னு சொல்லிட்டனால பூ வாங்கிட்டு வரோம் வெளியில். இங்கே இன்னொரு சைடில் பேட்ச் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க வந்து பூவோடு எடுக்க ரெடியாக இருந்தாங்க. அப்புறம் ஒரு 7 மணி டைமில் வந்து நல்ல கூட்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே வந்து அப்புறம் வாங்கிட்டாங்க. நல்ல வேலை நாங்கள் போகலை, அப்படியே வெயிட் பண்ணனால எடுத்துட்டோம். அப்புறம் காசு உள்ளே கட்டிட்டா நம்மளுக்கு வந்து அந்த பானையும் அந்த சாம்பல் போட்டு தருவாங்க. அப்புறம் ஊதுபத்தி சூடெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அப்புறம் தனித்தனியாக வந்து அந்த சூடம் ஏற்றி தருவாங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அந்த கரும்பு குழி வச்சுருப்பாங்க, அதை முன்னாடியே போட்டு வச்சுருப்பாங்க. அதை எடுத்து நீங்கள் மாட்டி அந்த நெருப்பில் வந்து நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும். அழகாக வந்து எல்லாமே இருந்தது பார்க்க. ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பயம் ரொம்ப ஜாஸ்தி தான் எனக்கு. அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. கொஞ்சம் வார்மாக இருந்தது. மித்தபடி எதுவுமே இது எனக்கு தெரியலை. எனக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுனால எனக்கு ஆல்ரெடி ரத்தம் கட்டியிருக்கனால தூக்க முடியல. அதனால் அம்மா கொஞ்ச நேரம், அப்பா கொஞ்ச நேரம் தூக்குனாங்க. அப்புறம் கோயில் ஃபுல்லாக நானே சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் எங்களோட வந்து சாமியும் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ பார்க்கவும் நல்லா இருந்தது. அப்புறம் வந்து என் தம்பி வந்து நான் வந்து பூவோடு எடுக்கிறேன்னு அவனும் ஏதாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பூவோடு எடுத்தான். ஆனால் அது ரொம்ப லைட்டாக இருந்தது. அந்த பூவோட பெருசை தூக்கிட்டு சின்னதுக்குமே ரொம்ப லைட்டாக இருந்தது. சூடே தெரில, வேப்பில எல்லாமே அழகாக எடுக்க முடிஞ்சுது. அப்புறம் சாமி கும்பிட்டு பூப்பழம் கொடுத்தாங்க அந்த விநாயகர் கோயிலில். அப்புறம் நாங்கள் உள்ளே போய் மறுபடியும் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன மாதிரி எடுக்கணும்னு வேணுனவங்கலாம் வந்து இன்னும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா போய் எடுங்க, தைரியமாக எடுக்கலாம், பயமே இல்லை, சூடெல்லாம் சுடாது. ஸோ தைரியமாக எடுங்க. நானும் சூப்பராக எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்தேன். பாய்.